இன்னைக்கு வருஷம் வருஷம் பேசிக்கிறோம். மஹ்ஷர்ல நீதிமன்றத்தில் நிற்கிற நேரத்தில் பேசிக்குவாங்களாம். எவ்வளோ நாள் உலகத்தில் வாழ்ந்த ஒருத்தர் சொல்லுவாராம், நான் ஒரு 10 நாள் வாழ்ந்திருப்பேன். இன்னொருத்தர் சொல்லுவாராம், நான் ஒரு நாள் வாழ்ந்திருப்பேன். இன்னொருத்தர் சொல்லுவாராம், என்னப்பா ஒரு நாள், ஒரு அரை நாள் கூட வாழ்ந்திருக்க மாட்டேன் பாரான். இன்றைக்கு காலம் பெரிதாக இருப்பதை போல தெரிகிறது. ஆனால் உண்மையில் இது பெரிதல்ல, அற்பம். ஒவ்வொரு வயதில் இருக்கிறவர்கள் தங்களுடைய கடந்த கால வயதை அப்படியே அசை போடுங்க. 40 வயசுல இருக்கிறவர், அப்பா எவ்வளோ நாள் வாழ்ந்துட்டோம்னு உங்களுக்கு தோணுதா? என்னடா இப்பதான் ஸ்கூலுக்கு போன மாதிரி இருந்துச்சு, கல்யாணமான மாதிரி இருந்துச்சு, புள்ள பிறந்த மாதிரி இருந்துச்சு, வாழ்க்கை என்ன ஓட்டம் ஓடிடுச்சு, முடிஞ்ச பிறகு தெரியுதுல்ல. இப்பதான் போன ரமலான் வந்த மாதிரி இருக்கு, அதுக்குள்ள அடுத்த ரமலான். இப்பதான் வெள்ளிக்கிழமை வந்த மாதிரி இருக்கு, அடுத்த ஜும்மா. வாரத்திற்குள்ளே இருக்கிற பொழுது வாரம் பெரிது, வாரத்தை விட்டு விலகிய பிறகு அந்த வாரம் சிறிதாக உங்களுக்கு தெரிகிறது. சிறிதாக தெரிவதே உண்மை. உள்ளுக்குள்ள இருக்கிறதுனால பெருசா நினைக்கிறீங்க. ஒரு நல்ல உதாரணம் சொல்றதா இருந்தா, நோன்பு காலத்துல நோன்பு திறக்கிற காண்டி எல்லாரும் ஏற்பாடு பண்ணுவோம். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து முன்னாடி உட்கார்ந்து ஏதாவது திக்ர் செய்வோம், ஏதாவது இஸ்திக்பார் பண்ணுவோம், குர்ஆன் ஓதுவோம் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துட்டு பாயில உட்கார்ந்து முன்னாடி பள்ளியாசல்ல சட்டி கொட்டரா தூக்கி வச்சாச்சு, பேர்ச்சம்பளம் வச்சாச்சு, ஒரு வடை வச்சாச்சு, தொட்டுக்கிறது சட்னியோ என்னமோ எல்லாம் வச்சாச்சு, எல்லாம் முன்னாடி இருக்குது. 10 நிமிஷம் தான் ஆச்சு இருக்குது, வந்து உட்கார்ந்துருப்பார். சட்டியை தூக்கி ஒழுங்காக வச்சு அந்த பேர்ச்சம்பளத்தில் கொட்டையெல்லாம் எடுத்து போட்டுட்டு அதையெல்லாம் ஒழுங்குபடுத்திட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தலையை தூக்கி டயத்தை பார்த்தா 1 நிமிஷம் தான் ஆயிருக்கும். 10 நிமிஷம், ஒரு நிமிஷம் தான் இருக்கோ, இன்னும் 9 நிமிஷம் இருக்கு. அடுத்த வேலையை ஆரம்பிப்பார். வடை எடுப்பார், பருப்புரை எடுத்து அப்படியே கஞ்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு போடுவார், அப்படியே விரல விட்டு கிண்டுவார், மேலே இருக்க ஆடை பூரா நவுட்டுவார், எல்லாத்தையும் பார்த்து வச்சு பக்கத்தில் ஒரு சலாம் சொல்லி அஸ்ஸலாமு அலைக்கும். 8 நிமிஷம் தான், இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. 8 நிமிஷம், நேரம் போகவே மாட்டேங்குது. டவுட் வேற, டைம் கரெக்டாக ஓடுதா? கரெக்டாக தான் போகுது, போகிற மாதிரியே தெரியலையே, முள்ளு இது நிற்கிதோ. 5 நிமிஷம் 10 நிமிஷம் அதுக்கு உள்ள நின்றுக்கிட்டு யோசிக்கும் பொழுது நேரம் போகவே மாட்டேங்குது அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மனுஷன் நோன்பு திறந்தாச்சு, வீட்டுக்கு போயாச்சு, கடையோ வேலையோ ஏதோ ஒன்று முடிச்சுட்டு திரும்ப இரவு தொழுகைக்கு வரணும். 9 மணிக்கு வருவார், 6:30க்கு நோன்பு திறந்திருப்பாரு, 7:30 8:30 9 2.5 மணி நேரம் இடைவெளி. இந்த 2.5 மணி நேரம் கழிச்சு பள்ளியாசலுக்கு வரும்போது அறக்க பறக்க வருவார். என்னடா கேட்டா, இப்பதான் நோன்பு திறந்த மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே 2.5 மணி நேரம் ஓடி. அடே 2.5 மணி நேரம் உங்களுக்கு ஷார்ட்டு, 5 நிமிஷம் உங்களுக்கு பெரிய லாங்கா. ஆனால் நம்ம எல்லாரும் இதை ஃபீல் பண்ணுறோமா இல்லையா? இது ஃபீல் பண்ணாத ஆளே இருக்க மாட்டோம். அதிகபட்சமாக யார் ஃபீல் பண்ணலாம்? பசியே இல்லாமல் வயிறு புளிச்சி ஏப்பம் பிடிச்ச மாதிரி மந்தமாக இருந்துச்சுன்னா வேணா தோணாதே தவிர, பசியோட நோம்பு துறக்க உட்கார்ந்துருக்கு எல்லாருக்குமே 5 நிமிஷத்துக்கு அந்த நேரம் பாங்கு சொன்ன பிறகு பாய்க்கு போயிட்டா பிரச்சனை இல்லை. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போனால் அச்சை பார்ப்பாரோ, கிடையாரத்தை பார்ப்பாரோ, கஞ்சியை பார்ப்பாரோ, கொட்டராவை பார்ப்பாரோ, பேரிச்சம்பழத்தை பார்ப்பாரோ, திரும்ப ஒரு ரவுண்டு வடையை பார்ப்பாரோ, கொட்டராவை பார்ப்பாரோ, வாட்சை பார்ப்பாரோ, கிடையாரத்தை பார்ப்பாரோ, ரவுண்ட். இந்த 5 நிமிஷ நேரம் ஏதோ பெரிய யுகம் கடந்ததை போல தோன்றுகிற நமக்கு அடுத்த 2.5 மணி நேரம் கடந்திருக்கிறது. என்னப்பா இது, நேரமே இல்லை, இன்னொரு அரை மணி நேரம் இரவு தொழுகை லேட் பண்ணி வச்சா நல்லா இருக்குமே என்று சொல்ல வைக்கிறது என்றால், வாழ்வுக்கு உள்ளே இருந்து யோசிக்கிற பொழுது வாழ்க்கை பெரிது, வாழ்வை முடித்துக் கொண்டு பார்க்கிற பொழுது வாழ்க்கை அற்பம். நாளை மறுமையிலே உங்களின் அற்ப வாழ்வு தெரியும். நீ எவ்வளவு வாழ்ந்தா என்று கேட்டால் 1 நாளோ அல்லது அரை நாளோ என்று நாமெல்லாம் பதில் சொல்ல போகிறோம். இந்த அரை நாளுக்காக 1 நாளுக்காகத்தான் இந்த வாழ்வா? இந்த ஏமாற்றுதலா? இந்த மோசடியா? இந்த இறை மறுப்பா? இறை நம்பிக்கையில் குறைபாடா? தொழுகையை அலட்சியம் செய்வதா? எல்லாவற்றையும் நிதானமாக நின்று சில நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையில் அதற்காக நீங்கள் யோசித்து பார்த்தால் உங்களுடைய ஈமானிய உணர்வு அதிகரிக்கும். அதிகரித்த அந்த உணர்வு உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் பற்றி பிடித்துக் கொள்ளும். எந்த குடும்பத்திலே ஈமான் விழுகிறதோ அங்கே வாழ்க்கையில் நிம்மதிக்கு பஞ்சமில்லாமல் போகும். அல்லாஹ் கொடுக்கிற வாக்குறுதி, மன் அமில சாலிஹம் மின் தக்கரின் அவ் உன்சா மூமினா, யார் ஒருவர் ஆணோ பெண்ணோ வஹுவ மூமினுன், அவர் மூமினாக இருந்து ஈமானோடு இருந்து நல்லறங்களை செய்கிறாரோ ஃபல நுஹ்யி என்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அவருக்கு நாம் நிம்மதியான
வாழ்வை நாம் அவருக்கு பரிசளிப்போம். நீ மூமினா ஈமானோடு இரு. அந்த ஈமானோடு இருந்தா நீ ஆம்பளையா இருந்தாலும் சரிதான், பொம்பளையா இருந்தாலும் சரிதான். இன்னைக்கு நம்ம பல குடும்பங்களில் நிம்மதி இல்லை, அது இல்லை இது இல்லை, பிரச்சனை. யாரோடு ஒரு 10 நிமிஷம் போய் உட்கார்ந்தாலும் பிரச்சனைகளின் பட்டியல். அல்லாஹ் எவ்வளவு கொடுத்திருக்கிறான் என்பதை பார்ப்பதற்கு பதிலாக அல்லாஹ் எனக்கு கொடுக்காமல் இருக்கிறானே, என்கிட்ட கார் இல்லை, என்கிட்ட வீடு இல்லை, என்கிட்ட வாகனம் இல்லை, என்கிட்ட பிள்ளை இல்லை, எனக்கு செல்வம் இல்லை, எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை, நிம்மதி இல்லை, இதே வாழ்வின் புராணம். ஆனால் நீ ஈமானோடு இரு. அல்லாஹ் சொல்லுகிறான், ஆணோ பெண்ணோ ஈமானோடு இரு. ஃபலனுஹ்யின்னஹு ஹயாத்தன் தய்யிபா, தூய வாழ்வை, மனமான வாழ்வை, நிம்மதியான வாழ்வை உங்களுக்கு நாம் பரிசீலிப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படியான வாழ்வை இம்மையிலும் பெற்று மறுமையிலும் பெறுவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் நல்லருள் புரிவானாக என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.